Good morning. So, you have decided to go to Thangamala? Yes, mummy. தங்கமலை திருடனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னு எங்க எஸ்பி கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நீ அவனை பிடிக்கிறதுக்காக தங்கமலைக்கு போனா அந்த ஜனங்க கல்லால அடிச்சு அங்கிருந்து துரத்தி ஒரு ஷேப்ப மாத்தி என் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சிருவாங்களோ? வைத்தியம் பாக்குற உனக்கு என்ன தெரியும்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி? தெரியுமே, எல்லாம் தெரியும். அந்த ஜனங்களுக்கு கோர்ட்ல நியாயம் கிடைக்கலன்னு கூட தெரியும். அதனாலதான் அந்த தங்கமலை திருடன் சமூக துரோகிகளுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறான். ஜஸ்டிஸ் வயித்துல பிறந்து திருடனை சப்போர்ட் பண்றாளே மம்மி. திருடன் இல்ல, பல விதங்கள் இருக்குடி. போலீஸ் திருடனுங்க, லாயர் திருடனுங்க. You see, நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு போலீஸையும் வக்கீலையும் மறைமுகமா திட்டியே, உனக்கு புத்தி இருக்கா? இல்ல, எங்க விக்கிறாங்கன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். உங்களை பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இல்ல, சக்களத்திங்க மாதிரி. பின்ன என்ன மம்மி, இவ பேசுறத கேட்டு சும்மா இருக்கீங்களே? கோர்ட்ல அநியாயம் நடக்கலன்னு சொல்லக்கூடாதா? தீர்ப்பு சொன்ன கேஸ பத்தி நான் பேசக்கூடாதுமா. எதுவானாலும் தங்கமலை திருட குற்றவாளிதான். கரெக்ட் மம்மி. அந்த திருடனை பிடிக்காம தங்கமலையை விட்டு நான் வரமாட்டேன். தங்கமலை திருடனை பற்றி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு திருடங்களை விட போலீஸ்னா ரொம்ப பயமுங்க. கோபப்படாதீங்க மேடம். சேப்பு தொப்பியும் கையில கம்பையும் பாத்துட்டாங்கன்னா பயப்படுறவங்க இவங்க. பாருங்க ஐயா, நோ பயம் நோ கவலை. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். தங்கமலை திருட எப்படி இருப்பா அல்லது எந்த இடத்துல இருப்பான்னு உங்கள யாராவது சொன்னா 10,000 தருவாங்க அம்மா அவர்கள். 10,000? கோவிந்தா. அவரை கடவுள்னு நினைச்சு மாலை போடுவீங்களோ இல்ல திருடன்னு நினைச்சு விலங்கு போடுவீங்களோ? நல்லா யோசனை பண்ணுங்க ஆபீசர். யார் நீ? நான் ஒரு நாடோடி சமூக துரோகிகளை தேடிட்டு இருக்கிறவன்.